கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு நண்பர் எனக்கு தெரிந்தவங்க மரித்து போனார். அவர் மரித்த போது நிறைய பேர் வந்தாங்க. புதுசா ஆளுங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனால் நிறைய பேர் அவர் மரித்த பிறகு அவரை பாராட்டினாங்க. நல்ல மனுஷன், நல்லவங்க, நீதிமான், ஜெபிக்கிற மனுஷன், இவங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு அப்படி இப்படின்னு பூமாலைகள் போட்டுட்டு நிறைய வாழ்த்துரைகள் அந்த கூட்டத்தில் நடந்தது. ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவார், இவங்களால தான் என் உயிரே போயிட்டு இருக்கு, இவங்களால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வந்து அழுது புரண்டு கண்ணீர் விட்டு. அன்பானவர்களே, உயிரோடு இருக்கும்போது மனுஷன் பாராட்ட மாட்டான். அதான் மனுஷன் இயல்பு. இன்னைக்கு சபைகளை எடுத்துக்கொள்வோம். நிறைய இடங்கள்ல ஒரு நல்ல காரியத்தை பண்றாங்கன்னா அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண கத்துக்கிறது தான் கர்த்தருடைய ஆவியானவருடைய அழகு, ஒரு அடையாளம். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா உங்களுக்குள்ள அந்த கசப்பு, கபடு, அந்த உள்ளத்துல ஒண்ணு விஷம் வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்காது. அதுபோல ஒரு பாஸ்டரோட நான் பேசியிருக்கும் போது வீடுகளை சந்திச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவங்க கூலா சொன்னாங்க, வாயை திறந்தாலே பொய், விஷம், சும்மா மேலோட்டமாக தான் வாயில மட்டும்தான் அப்படியே ஒழுகி பேசுவாங்க, தேன் மாதிரி அப்படின்வாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவர் நீதிமானாய் இருந்தபடினால் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு உள்ளம், கபடற்ற உள்ளம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையில ஒரு பிள்ளைங்க நல்லா பாட்டு பாடுறாங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்றோமா இல்லை பொறாமப்படுறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். பொறாம நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர இயேசு கிறிஸ்து சொல்லுவாரான்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். ஏனென்றால் ஒருவன் ஆவிக்குரியவன் உற்சாகப்படுத்துவான். ஆவியை பெற்றவன் கண்டிப்பாக மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும். மற்றவங்களை உயிரோடு இருக்கும் போதே நம்ம அவங்கள குறை சொல்லி அவங்கள பற்றி தப்பா ஊரா திரிஞ்சு பேசினால ஒரு பிரயோஜனம் ஆக போகிறது கிடையாது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவர்களை நாம் பாராட்டும் போது, அதை உற்சாகப்படுத்தும் போது, என்கரேஜ் பண்ணும் போது அந்த ஆத்மா எவ்வளோ சந்தோஷப்படும், நம்மளை வாழ்த்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரே ஒரு பெரிய நீதிமான், பெரிய பரிசுத்தர். ஆனால் தன்னை விட அவர் படைத்த ஒரு மனிதனையே அவர் எவ்வளோ பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பொல்லாங்கான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை விட்டு, நம்முடைய உள்ளத்தை விட்டு எடுத்து போடும்போது சந்தேகமே. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கசப்பு கொள்ள வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம். என்கரேஜ் பண்ணுங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்துங்க, ஜெபிக்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க, காணிக்க பாட்டு பாடுறவங்களை உற்சாகப்படுத்துங்க, பிரசங்கம் பண்றவங்களை உற்சாகப்படுத்துங்க. அப்பொழுது உண்மையாகவே இயேசுடைய பிள்ளைகளுடைய அந்த ஆவி, அந்த நீதிக்குரிய காரியம் நம்மள வெளிப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நாத்தான் வேலை நீர் வாழ்த்தினது போல, சர்டிஃபிகேட் கொடுத்தது போல, நாங்களும் ஆண்டவரே உள்ள ஒன்று வைத்து வெளியில ஒன்று பேசுகிற, நாடகம் நடிக்கிற அந்த விஷம் நிறைந்த நாவோ அல்லது இருதயமோ வேணாம் ஆண்டவரே. பரிசுத்தம் நிறைந்த இருதயமாய் பயபக்தியாய் வாழ கிருபை தாரும், உதவி செய்யும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.